Vanakkam and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா ஐபிஎல் 2024 அஞ்சாவது மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் 24th மார்ச் நைட் 7:30க்கு ஒரு டபுள் ஹெட்டர் மேட்ச். ஆல்ரெடி 3:30 மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதை நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா மறக்காம பாத்துருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நண்பா நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டீம்ஸ் இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் half an hourல ஸ்மால் லீக்கான டீமோ, கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் ஸ்பாட்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன் எல்லாமே நம்ம முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரைமும் பண்ணல. தயவு செஞ்சு பிரைம் பண்ற அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்ம முழுக்க எல்லாமே ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் கொடுத்துட்றோம் அப்படின்னா இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணா நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் ஏன்னா ஃபேண்டசி வைஸ் உங்களுக்கும் ஒரு சில நாலேஜஸ் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் டீம்ல இருந்து ஏதோ ஒரு சில பிளேயரை சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணா நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி கூட நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல தான் மேட்ச் நடக்க போகுது. அகமதாபாத் கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் தான். ஸோ மோஸ்ட்லி 60 to 70% பேட்டர்ஸ்க்கு தான் அதிகப்படியான சப்போர்ட்டிவா இருக்கும். நிறைய மேட்சஸ் ஹை ஸ்கோரிங் பண்ணியாவும் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இனிஷியலா பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் லிட்டில் பிட் சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ பேட்டர்ஸ் அண்ட் தென் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. ஓவராலா இந்த வென்யூல மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 27 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண டீம் 13 மேட்சும், செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண டீம் 14 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 172 அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 156. ஸோ மோஸ்ட்லி டாஸ் பெருசா க்ரூஷியலா இருக்காது. ஏன்னா டாஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சாலும் சரி, செகண்ட் பேட்டிங் கிடைச்சாலும் சரி, பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரபிளான வென்யூ தான் நரேந்திர மோடி ஸ்டேடியம். ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா ஓவரால் 4 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல எம்ஐ 2 மேட்சும், குஜராத் டைட்டன்ஸ் 2 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ போத் ஆர் ஈக்குவல் தான், பெரிய அளவு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அண்ட் தென் லாஸ்ட் சீசன்ல இதே வென்யூல 9 மேட்சஸ் நடந்திருக்கு. 7 லீக் மேட்சஸ் அண்ட் தென் 2 நாக் அவுட் கேம்ஸ் நடந்தது. அதுல ஓவராலா பவுலர்ஸ்க்கு 124 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல பேசர்ஸ்க்கு 87, ஸ்பின்னர்ஸ்க்கு 37 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ பேசர்ஸ் அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேர்த்தையும் கம்பேரிட்டிவ் பண்ணி பாருங்களேன். ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்க மோஸ்ட்லி பேட்டர்ஸ் அண்ட் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா லெக் பிரேக் ஸ்பின்னர் அவங்க பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க டீமை பிக் பண்ணலாம். கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் இங்க நமக்கு மணி டோட்டலி ப்ராஃபிட்டா இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா தயவு செஞ்சு இதுல இருந்து கொஞ்சம் வெளியே போயிடுங்க. ஏன்னா இது பினான்சியல் ரிஸ்க் உள்ள சைட்ஸ். ஸோ நமக்கு ஒரு ப்ராஃபிட் வேணும். அட்லீஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாம ரிட்டர்ன் ஆகணும். ஸோ அதுல நம்ம ஃபேண்டசில எந்த மாதிரில ஈஸியா ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு முறை குபேரா ஃபேண்டசி அப்ப ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் பர்டிகுலர்லி நிறைய ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா டியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. டியோ அப்படின்னா நீங்க இந்த மாதிரி 5 பிளேயர்ஸை மட்டும் அவங்க மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து நம்ம ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணாலே போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து குடன் டிகாக்க பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளோட ஆப்போனன்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 4 பேர்த்துல இருந்து ஒருத்தரை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஐடன் மார்க்ராம ட்ரை பண்றாங்க. குடன் டிகாக் ஒரு 55 ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் ஐடன் மார்க்ராம் ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் யார் பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க இந்த கண்டெஸ்ட் ஈஸியா நீங்க ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். டீம் செலக்ட் பண்ணணும்னு கஷ்டப்பட தேவையில்ல. அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கணும்னு கஷ்டப்பட தேவையில்ல. அது இல்லாம எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க எதுவுமே கஷ்டப்பட தேவையில்ல.
கொடுத்துருக்க 5 பிளேயர்ல எந்த பிளேயர் பெஸ்டா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு அனலைஸ் பண்ணி ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணாலே நீங்க மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் உள்ள. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன பழைய ஃபார்மேட் 7:4 காம்போலயே நீங்க பிளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு குபேரா ஃபேண்டசி ஆப் ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஒரு முறை நீங்க குபேரா ஃபேண்டசி ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நீங்களே பெட்டர் ரிசல்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். மும்பை இந்தியன்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, இசான் கிசான் ரெண்டு பேரும் தான் இயர்லியா இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. அண்ட் தென் ஒன் டவுன்ல திலக் வர்மா வர போறாரு. அண்ட் தென் டிவால்டு பிரேவிஸ், ஹர்திக் பாண்டியா இந்த டீமை லீட் பண்ண போறாரு. அண்ட் தென் டிம் டேவிட், ரொமரியோ செஃபர்ட், குமார் கார்த்திகேயா, ஜஸ்பிரீத் பும்ரா, நுவான் துசாரா அண்ட் தென் பியூஷ் சாவ்லா. இதான் மும்பை இந்தியன்ஸ் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பியூஷ் சாவ்லா 1, நுவான் துசாரா 2, ஜஸ்பிரீத் பும்ரா 3, குமார் கார்த்திகேயா 4, ரொமரியோ செஃபர்ட் 5 அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா 6. இந்த மாதிரி 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க மும்பை இந்தியன்ஸ். இதுல அதிகப்படியான ஓவர் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நுவான் துசாரா 4 ஓவர் அண்ட் தென் பியூஷ் சாவ்லா 4 ஓவர். ஆல்மோஸ்ட் இங்கே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கு 8 ஓவரை ரொமரியோ செஃபர்ட், குமார் கார்த்திகேயா அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி போல் பண்ற மாதிரி கான்செப்ட்ல தான் இவங்க போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இந்த பர்டிகுலர் டீம்ல இம்பாக்ட் பிளேயரா யார் வரதான சான்ஸ் இருக்கும் அப்படின்னா சோ பேட்டிங்ல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெஹால் வதேரா அவரு கொஞ்சம் இம்பாக்ட் பிளேயரா வந்து உள்ள பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் சப்போஸ் இல்ல எங்களுக்கு பவுலிங்ல தான் வேணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆகாஷ் மத்வால் அவர் உள்ள வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மோஸ்ட்லி இங்க மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் டவுன் இங்கேயே முடிஞ்சிருச்சு. ரொமரியோ செஃபர்டோட முடிஞ்சனால கண்டிப்பா அவங்க நெஹால் வதீராவை தான் கொஞ்சம் இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வந்து பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் குஜராத் டைட்டன்ஸ் சைடு வந்தோம் அப்படின்னா சுமன் கில் அண்ட் தென் விர்தமான் சாகா 2 பேர் தான் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. சுமன் கில் தலைமையில தான் குஜராத் டைட்டன்ஸ் களமும் இறங்க போறாங்க. அண்ட் தென் சாய் சுதர்சன் அட் நம்பர் 3 and then number 4 Azmuddin Omarzai, David Miller, Rahul Tewatia, Rashid Khan, Sai Kishore, Umesh Yadav, Mohit Sharma, Spencer Johnson. இதா குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட bowling strategy அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்பென்சர் ஜான்சன் 1, மோஹித் சர்மா 2, உமேஷ் யாதவ் 3, சாய் கிஷோர் 4, ரஷித் கான் 5, அஸ்முல்லா ஓமர்சாய் 6, ராகுல் டிவாட்டியா இந்த மாதிரி 7 bowling ஆப்ஷனோட தான் குஜராத் டைட்டன்ஸ் வர போறாங்க. இந்த டீம்ல யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ரஷித் கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் மோஹித் சர்மா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அஸ்முதுல்லா ஓமர்சாய் 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் உமேஷ் யாதவ் 3 ஓவர் அண்ட் தென் ஸ்பென்சர் ஜான்சன் 3 ஓவர். ஆல்மோஸ்ட் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 17 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 3 ஓவர் தான் சாய் கிஷோர் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுலயும் ரேர் காம்போ தான் 1 or 2 ஓவர்ஸ் ராகுல் டிவாட்டியா பவுல் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதான் குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீம்ல இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து விளையாடுற பாசிபிலிட்டிஸ் யார் யாருக்கு இருக்கு அப்படின்னா அபினவ் மனோகர் பேட்டிங் ஆப்ஷன்ல உள்ள வந்து பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதர்வைஸ் அவரு இல்ல அப்படின்னா விஜய் சங்கர் டிஎல் ஆப்ஷன் அவரு உள்ள வந்து பேட்டிங் மட்டும் ஆறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இம்பாக்ட் பிளேயர்ல சோ இதான் குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அண்ட் தென் இப்போ ரெண்டு டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் bowling பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பாடுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க, கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லாமே இப்போ டெப்தா பார்க்க போறோம். மோஸ்ட்லி நீங்க வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா நான் ஒரு சில பிளேயர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சூட்டபிளா இருப்பாங்க, ஒரு சில பிளேயர் செகண்ட் இன்னிங்ஸ் தான் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நான் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும். ஸோ அதை வச்சு நீங்க டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்ப கிராண்ட் லீக்கு சூட்டபிளான பிளேயர் அதுவும் மோஸ்ட்லி சேஃபான பிளேயர்ஸ் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் நீங்க கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறீங்க அப்படின்னா 6ல இருந்து 8 பிளேயரை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. அந்த சேஃப் ஆப்ஷன் எதை வச்சு வரலாம் அப்படின்னா அந்த பிளேயர் டியூவல் ஆப்ஷனா இருக்கணும். ஸோ பேட்டிங் அண்ட் தென் bowling ரெண்டுலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதர்வைஸ் அவர் பேட்டர் அப்படின்னா டாப் ஆர்டர்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும்.
பவுலர் அப்படின்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும், அதுல 2 ஓவர் வச்சு டெத்ல போல் பண்ணும். அண்ட் தென் விக்கெட் கீப்பர்ல இருக்காரு அப்படின்னா அவரு டாப் ஆர்டர்ல வரணும், ரீசெண்டே ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ இந்த 4 கொஸ்டினுக்கும் எந்தெந்த பிளேயர், ஒரு சில பிளேயர் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சரா கிடைக்கிறாங்க அப்படின்னா அந்த பிளேயர்ஸை நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்க எல்லாருமே சேஃபான ஆப்ஷன் தான் வந்துருவாங்க. ஸோ அந்த சேஃபான ஆப்ஷன் தான் இந்த 6 பிளேயர்ஸும். அந்த பேலன்ஸ் இருக்க 5ல இருந்து ஒரு 3 பிளேயரை மட்டும் எவரி மேட்ச் நீங்க ரிஸ்க் எடுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த ரிஸ்க் எந்த மாதிரிலாம் எடுக்கலாங்கிறது நான் அடுத்தடுத்து சொல்றேன். ஸோ இப்போ சேஃபான ஆப்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ரஷீத் கான். ரஷீத் கான் இந்த வென்யூல நிறைய மேட்சஸ் விளையாண்டுருக்காரு குஜராத் டைட்டன்ஸ்க்காக. ஸோ நிறைய கூகுளிஸ் போடக்கூடிய பவுலர். ஸோ டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகிடுச்சு குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னா இவர் உள்ள வந்து குவிக் ஃபயரா ஒரு 15+ ரன் ஆடி கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த அது மட்டும் இல்லாமல் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுல மினிமம் 1 விக்கெட் எல்பியாவோ போல்டாவோ கிடைச்சிச்சு அப்படின்னா ஈஸியா 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. நமக்கு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் முக்கியம். அந்த பாயிண்ட்ஸ் ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா அவங்க மினிமம் ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்தா போதும், அவங்க ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாங்க. அந்த 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த 6 பிளேயரும் இந்த பர்டிகுலர் மேட்ச் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா டிஎல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் மினிமம் அவுட் நம்ம 2 ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வென்யூல நல்லாவே போல் பண்ணி 1 or 2 விக்கெட்ஸ் எவரி மேட்ச் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. பேட்டிங்ல உள்ள வந்தாலும் குயிக்கா ஒரு 20+ ரன் நம்ம இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓவரால இவருமே ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஹர்திக் பாண்டியாட்ட. அந்த அஸ்முதுல்லா ஓமர்சாய் ஐபிஎலோட டெபியூ பண்ண போறாரு. ஸோ அந்த அது மட்டும் இல்லாம ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் சீசன் குஜராத் டைட்டன்ஸ்ல எந்த ரோல்ல பிளே பண்ணாரோ, ஸோ ஒரு பேட்டர் அண்ட் தென் பவுலர், ஸோ ஆல்ரவுண்டர் போர்ஷன்ல எந்த இடத்துல பிளே பண்ணாரோ சேம் அதே பிளேஸ்ல அஸ்முதுல்லா ஓமர்சாய இந்த சீசனுக்கு ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அஸ்முதுல்லா ஓமர்சாய் ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம், மினிமம் 3 ஓவர் வச்சு கம்ப்ளீட் பண்ணுவாரு. அதுல 1 விக்கெட் எடுத்தா போதும், ஈஸியா அதுல ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் உள்ள பிளே பண்றது, ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 10 ரன் அடிச்சா போதும், அதுல ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாரு. ஓவரால் நியர்லி ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அஸ்முதுல்லா ஓமர்சாய் இந்த பர்டிகுலர் மேட்ச் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இசான் கிசான் டிஎல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், டாப் ஆர்டர்ல வரக்கூடிய விக்கெட் கீப்பர், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர், பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுவார். ஸோ குயிக் ஃபயரா பவர் பிளேலே ஒரு 20+ ரன் ஆடி கொடுத்துருவாரு. அந்த கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டோ விக்கெட் கீப்பர்ல கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருவாரு. ஓவராலா இவற்றையும் நம்ம ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடா நம்ம இசான் கிசான் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் சுமன் கில் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு, அவர் எப்படி நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த வென்யூல செம்ம ரெக்கார்டு வச்சிருக்காரு சுமன் கில். சுமன் கில் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன்ல நம்ம பார்த்தோம் எக்ஸ்ட்ராடினரி நாக். இந்த வென்யூல இது வரைக்கும் 3 50s அண்ட் தென் 2 100s நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சதும் இவர் தான். இது வரைக்கும் நிறைய ஸ்கோர் இந்த வென்யூல ஸ்கோர் பண்ணதும் சுமன் கில் தான். ஸோ அந்த அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் சீசன்ல மும்பைக்கு அகைன்ஸ்டா எக்ஸ்ட்ராடினரியா நாக் குவாலிஃபயர் டூல் அடிச்சிருந்தாரு. ஸோ சுமன் கில் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணும்போது பவர் பிளேல குயிக் ஃபயரா ஒரு 25+ ரன் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஈஸியா 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அதுல மினிமம் 2 ஓவர் ஆச்சும் டெத்ல போல் பண்ணும்போது கண்டிப்பா டெத்ல ஒரு எல்பியாவோ போல்டோ எடுத்துருவாரு. ஸோ அதுலயே ஈஸியா அவர் ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. ஸோ இந்த 6 பிளேயர்ஸுமே நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னால அந்த ரிஸ்க் எந்தெந்த பிளேயர்ஸ் எடுக்கலாம், எந்தெந்த பிளேயர்ஸை வச்சு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா இந்த 3 பிளேயருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி உமேஷ் யாதவ். ஸோ மோஸ்ட்லி இந்த 3 பிளேயர்ஸை நம்ம டீம்ல பிக் பண்றோம். இவங்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ரேங்க் வைஸ் டாப்ல போயிடுவோம், ஒரு நல்ல ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். அதர்வைஸ் சொதப்பிட்டாங்க அப்படின்னா டீம் ஃபிளாப் ஆகி லாஸ் ஆகிறதான சான்ஸ் கூட இருக்கு. நம்மளோட ஹை ப்ராஃபிட்டும் லாஸ் ஆகிறதும் இந்த லோ பர்சன்டேஜ் பிக்ல தான் இருக்க போகுது. அந்த லோ பர்சன்டேஜ்ல இந்த மேட்சுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளா யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா உமேஷ் யாதவ், அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். உமேஷ் யாதவ் இப்பதான் ஃபர்ஸ்டா குஜராத் டைட்டன்ஸ்ல பிளே பண்ண போறாரு. ஸோ அந்த அது மட்டும் இல்லாம 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பிளேயர், மினிமம் 3 ஓவராச்சும் போல் பண்ணுவாரு. விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு உமேஷ் யாதவ் கிட்ட. ஸோ 1 விக்கெட்டோ 2 விக்கெட்டோ எடுத்துட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா உமேஷ் யாதவ் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறது சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ரொமோரியோ சஃபா டுயல் ஆப்ஷன்ல பிளே பண்ண போறாரு. பேட்டிங்ல உள்ள வந்தாலும் ஒரு 15 ரன் ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். பவுல்ல மினிமம் ஒரு 3 ஓவரா அதுல ஒரு விக்கெட் எடுத்து பேட்டிங்ல ஒரு 15 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா இவரும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் பியூஷ் சாவ்லா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம், நிறைய கூகுளிஸ் போடுவாரு. அண்ட் தென் குயிக்காவும் ஒரு சில பால் போட்டுருவாரு. ஸோ அந்த மாதிரி குயிக்கா போறாரு. கொஞ்சம் பேட்ஸ்மேன் இன்சைட் எஜோ போல்டோ இல்ல கேட்சோ ஆகுறாங்க, இவட்ட ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா இவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென்
இவங்க 3 பேருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இதை விட நீங்க இன்னும் ரிஸ்கான ஆப்ஷன்ல போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உமேஷ் யாதவுக்கு பதில் நீங்க மோஹித் சர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா இந்த வென்யூல செம்ம ரெக்கார்ட் வச்சிருக்காரு. 5 for 10 ஜஸ்ட் 2.2 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அதிகப்படியான விக்கெட்ஸ் இந்த வென்யூல அவர் தான் எடுத்திருக்காரு. 28 விக்கெட்ஸ் இது வரைக்கும் எடுத்து கொடுத்திருக்காரு. ஸோ மோஹித் சர்மாவும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார், ஒரு 2 விக்கெட் எடுத்துறாரு அப்படின்னா அவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் பியூஷ் சாவ்லாக்கு பதில் நீங்க ஸ்பென்சர் ஜான்சன், ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிளேயர். ஸோ இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அவருக்கு எப்படி எடுக்கணும்னு சரியா தெரியல. ஸோ 2 விக்கெட் அவருமே எடுத்துட்டாரு அப்படின்னா அவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ரொமோரியோ செஃபார்ட், அவருக்கு பதில் நீங்க யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னா சாய் கிஷோர், அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சாய் கிஷோர் இப்ப நம்ம பார்த்திருந்தோம் டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்ல செமையா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ 2 ஓவர் போல் பண்றாரு, ஒரு விக்கெட் எடுத்துறாரு. ஸோ டாப் ஆர்டர்ல அன்பார்ச்சுனேட்டா குஜராத் டைட்டன்ஸ் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவர் உள்ள வந்து ஒரு நல்ல நாக் ஆடுறாரு அப்படின்னா அவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஸோ லோ பர்சன்டேஜ்லயே கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன்ல போகணும்னு நினைச்சிட்டீங்கன்னா உமேஷ் யாதவ், ரொமோரியோ செஃபார்ட், பியூஷ் சாவ்லா இவங்க 3 பேர் கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இதை விட நீங்க ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ற டீம்ல மோஹித் சர்மா அண்ட் தென் ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் தென் சாய் கிஷோர் இவங்க எல்லாத்தையும் நீங்க ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இந்த 5 பிளேயருமே 40ல இருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களை இன்னிங்ஸ் வைஸ் நான் சொல்ற மாதிரி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ இந்த டீமை லீட் பண்ண போறதுல ஸோ இருந்தாலும் ஒரு பேட்டிங்ல ஒரு 25+ ரன் அடிச்சா மட்டும்தான் ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர முடியும். ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல நின்று கேட்ச் பிடிப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ பேட்டிங்ல சாலிடா 25+ ரன் அடிக்கணும். ஸோ அந்த கேப்பபிலிட்டி ரோஹித் சர்மாக்கு இருந்தாலும் கொஞ்சம் இயர்லியர் விக்கெட் வரதான சான்ஸ் கூட ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஸோ இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. திலக் வர்மாவும் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் தான். அது அவரு இருந்தாலும் ஃபீல்டிங்ல 1 கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் டேவிட் மில்லர் த கில்லர். ஸோ எப்பெல்லாம் குஜராத் டைட்டன்ஸ்க்கு கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்காங்களோ அப்ப எல்லா மேட்சுமே டேவிட் மில்லர் ஒரு நல்ல நாக் ஆடி கொடுத்திருக்காரு. ஸோ ஆவரேஜா இவர் பேட்ல இருந்து நம்ம ஒரு 20+ நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல நிக்கிறதுனால எவரி மேட்ச் மினிமம் ஒரு கேட்சாவது பிடிச்சி அதுல ஒரு 8 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாரு. ஸோ ஓவராலா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம சாலிடா நம்ம டேவிட் மில்லரை எதிர்பார்க்கலாம். நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா மட்டும் டேவிட் மில்லரை நீங்க டிராப் பண்ணிட்டு ராகுல் டிவாட்டியாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆனா அது ரொம்ப ரிஸ்கி ஆப்ஷன். அண்ட் தென் சாய் சுதர்சன் ஒரு நல்ல நாக் ஆடிட்டு இருக்காரு, ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். இந்த வென்யூல லாஸ்ட் சீசன் ஃபைனல்ல சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டா 90+ ரன் அடிச்சு சிஎஸ்கேக்கு ஒரு பயத்தை உண்டாக்குனாருன்னே சொல்லலாம். அந்த அதுக்கப்புறம் இந்தியன் டீம்ல உள்ள டெபியூ ஆனாரு, ஒரு நல்ல நாக் கண்டினியூ ஆடிட்டு இருக்காரு. ஸோ இவருடைய மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா சிங்கிள்ஸ் நிறைய ரொட்டேட் ஆடுவார். ஸோ கிரவுண்ட்ல நிறைய பால் ஆடும்போது இவர் விக்கெட் எடுக்க பவுலர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ ஆவரேஜா ஒரு 25+ ரன் நம்ம சாய் சுதர்சன் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம ஃபீல்டிங்லயும் 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு சாய் சுதர்சன். அண்ட் தென் டிம் டேவிட் 15 ஓவருக்கு அப்புறம் தான் பேட்டிங்ல உள்ள வராரு அப்படின்னா குயிக் ஃபயரா இவருமே ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் ஆடுறதான சான்ஸ் இருக்கு. ஃபீல்டிங்ல அதிகமா மும்பை இந்தியன்ஸ்ல டிம் டேவிட்டும் லாங்ல தான் நிப்பாரு. ஸோ அவரு 1 or 2 கேட்ச் எவரி மேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம டிம் டேவிட் இருந்து நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல மும்பை இந்தியன்ஸ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா டிம் டேவிட்டுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி நுவான் திசாராக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ரொம்பவே அதிகம். சப்போஸ் ஜஸ்பிரீத் பும்ராக்கு இந்த மேட்ச் விக்கெட்டே கிடைக்கல அப்படின்னா நுவான் துஷாரட் வந்து நம்ம 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் ஆவரேஜா விட்டு நம்ம 1 விக்கெட் நம்ம மினிமம் எதிர்பார்க்கலாம். அந்த 1 விக்கெட் எல்பியாவோ போல்டாவோ கிடைச்சிச்சு அப்படின்னா ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாரு. ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் கிராண்ட் லீக் சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு இருக்கிறதான சான்ஸ் அதிகமா இருக்குங்கிறத பார்ப்போம். ரஷித் கான் 1, ஹர்திக் பாண்டியா 2, அஸ்முதுல்லா ஒமர் ஜாய் 3, ஜஸ்பிரீத் பும்ரா 4, சுமன் கில் 5, இசான் கிசான் 6, நுவான் துஷாரா 7, டிம் டேவிட் 8, சாய் சுதர்சன் 9, ரோஹித் சர்மா அல்லது திலக் வர்மா 10, டேவிட் மில்லர் 11,
பியூஷ் சாவ்லா 12, உமேஷ் யாதவ் 13 அண்ட் தென் ரொமரியோ செஃபர்ட் 14. இந்த 3 பிளேயரும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கதான் சான்ஸ்க்கு கொஞ்சம் லோ பர்சன்ட்லயே இவங்கள சேஃபான ஆப்ஷன். ஸோ இதை விட நீங்க ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா மோஹித் சர்மா, ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் தென் சாய் கிஷோர் இவங்களை எடுத்து நீங்க ரொம்ப ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 14 பிளேயர்ஸை நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 14 பிளேயர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு 11 பிளேயர் கொண்ட ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். அதுல 8 பிளேயர்ஸ் வரைக்குமே ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. அதுவே 10 பிளேயர்ஸ் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு பேஸ் டீம் எந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் டீம் எதுக்காக கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ பேஸ் டீம்னா மோஸ்ட்லி நம்ம சேஃபான பிளேயர்ஸ் தான் எடுப்போம். ஸோ அந்த சேஃபான பிளேயர்ஸ் மோஸ்ட்லி ட்ரீம் டீம்ல வந்துட்டாலே நமக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. ஸோ இட் இஸ் எ ஃபேண்டசி சைட். ஸோ ஃபேண்டசி சைட் அப்படின்னாலே இது ஃபினான்சியல் ரிஸ்க் உள்ள சைட். ஸோ நமக்கு லாஸ் ஆகக்கூடாது. ப்ராஃபிட் வருதோ இல்லையோ நம்மளோட அமௌண்ட் எக்காரணத்துக்காக லாஸ் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி லாஸ் ஆகாமே நம்ம டீமை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த சேஃபஸ்ட் ஆப்ஷன்ல ஒரு 5ல இருந்து ஒரு 8 பிளேயர்ஸ் வரைக்கும் வைக்க போறோம். ஸோ அந்த சேஃப் ஆப்ஷன் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மட்டும் நீங்க ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த சேஃபஸ்ட் ஆப்ஷன்ல பேஸ் டீம்ல விக்கெட் கீப்பர்ல இருந்து இசான் கிசான், அந்த ஆல்ரவுண்ட்ல இருந்து ஹர்திக் பாண்டியா, அஸ்மதுல்லா உமர் ஜாய், ரஷித் கான் அண்ட் தென் ஜஸ்பிரீத் பும்ரா, இந்த மாதிரி 5 பிளேயர்ஸை நம்ம சேஃபா எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுல நீங்க ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா ரொம்ப ரிஸ்கா விட்டமின் சகாவை ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங்ல வந்துட்டோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ்ல சுமன் கில் இந்த வென்யூல ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. அந்த சாய் சுதர்சனும் இந்த வென்யூல நல்லாவே ஆடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம கன்சிகூட்டிவா நிறைய சிங்கிள்ஸ் ஆடுறதுனால அவங்க 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். மும்பை இந்தியன் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரோஹித் சர்மாவையும் திலக் வர்மாவையும் 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல டிம் டேவிட், அது பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா டீம் டேவிட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் ஆல்ரவுண்டர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரொமரியோ செஃபர்ட், அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா மட்டும் ராகுல் திவாட்டியாவும் சாய் கிஷோரையும் நீங்க சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பவுலிங் யூனிட் வந்துட்டோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் சைடு போறோம் அப்படின்னா சேஃபஸ்ட் ஆப்ஷன்ல ரஷித் கானை நம்ம ட்ரை பண்ண போறோம். இதை விட கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா லோ பர்சன்டேஜ் உமேஷ் யாதவ் கொஞ்சம் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அந்த மோஹித் சர்மா இந்த வென்யூல ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ இதை விட நீங்க ரிஸ்க் எடுக்க தயார் அப்படிங்கிற டீம்ல மட்டும் ஸ்பென்சர் ஜான்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் மும்பை இந்தியன் சைடு வந்துட்டோம் அப்படின்னா நுவான் துஷாரா ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பியூஷ் சாவ்லா செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணிட்டு அண்ட் தென் ஒவ்வொரு பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அண்ட் தென் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஹர்திக் பாண்டியா, அஸ்மதுல்லா உமர் ஜாய், ரஷித் கான் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இவங்க 3 பேருமே டியூல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ மேக்ஸ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்க தான் சேஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இதுல கொஞ்சம் நீங்க ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா இசான் கிசான் டாப் ஆர்டர்ல வரக்கூடிய விக்கெட் கீப்பர். அண்ட் தென் சுமன் கில் இந்த வென்யூல செம்ம ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அண்ட் தென் ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணது இல்லாம 2 ஓவர் டெத்ல போல் பண்றதுனால அவருக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இவங்க 3 பேர்த்து நீங்க ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட நீங்க இன்னும் ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயார் அப்படிங்கிற டீம்ல சாய் சுதர்சனை ரிஸ்கா நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் நுவான் துஷாராவை ஒரு ரிஸ்கா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பேட்டிங்ல வந்துட்டீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா அண்ட் தென் திலக் வர்மா இவங்களை சஃபல் பண்ணி கொஞ்சம் ரிஸ்கா ஒரு 50-50 ஆப்ஷன்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.